இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் கிரிக்கெட்ல மட்டும் கிடையாது, ரெண்டு நாட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு யுத்தமா தான் இருக்கும். ஒரு மாபெரும் யுத்தம் தான். இந்த டாக்குமெண்ட்ரிக்கு அப்படிதான் பேர் வச்சிருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த டாக்குமெண்ட்ரி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. 3 எபிசோடு வந்து இருக்குங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. பாகிஸ்தான் டீம், இந்தியா டீம் எப்படி, அந்த டீம் எப்படி உருவாச்சு அப்படின்ற விதத்தை வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க. इंडिया का बैटिंग लाइनअप सहवाग, तेंदुलकर, सौरव गांगुली और पाकिस्तान की गेंदबाजी शोएब अख्तर, मोहम्मद शमी, अब्दुल रज़ाक, सकलीन मुश्ताक, इनका कड़ा मुकाबला. செகண்ட் எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஓடிஐ டெஸ்ட் இதெல்லாம் விளையாண்டாங்க அப்படின்றத வந்து காட்டுறாங்க. इंडिया पाकिस्तान के मैच में प्रेशर बहुत ज्यादा होता है. It's very intense. जीतने के लिए नहीं खेल रहे थे हम, बचने के लिए खेल रहे थे. The crescendo was building up and then bang. If that ball. மூணாவது எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல பாகிஸ்தான் பிளேயர்ஸ்லாம் எப்படி வெளியில வந்தாங்க, சேவாக் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாகிஸ்தானோட பவுலர்ஸ்லாம் வந்து அடிச்சு துவம்சம் பண்ணாரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து காட்டுறாங்க. ये एक बहुत சேவாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர். எனக்கு மூணாவது எபிசோடு பயங்கரமா கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு சேவாக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால. சேவாக் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் கிரிக்கெட்டே பார்க்கறதே இல்லை. அப்படி இருந்த நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் ஃபுல்லா உட்காந்து பார்த்த மேட்ச் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அப்படின்ற மேட்ச் தான். ரொம்ப நாள் கிரிக்கெட் பார்க்காம அன்னைக்கே உட்காந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சை ஃபுல்லா பார்த்தேன் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் பயங்கரமா சூடு பிடிச்சி சோசியல் மீடியாக்கள்ல பயங்கரமா வந்து பேசப்பட்டு இருந்துச்சு. இன்னைக்கு 2K கிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ரேஷன் வந்து இந்த விஷயத்தை எப்படி ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய இந்த இந்தியா வெற்றி பாகிஸ்தான் வெற்றி அப்படின்ற விஷயம் வந்து என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை போட அவங்க வந்து ரைட்டப் பண்ண போறாங்களா, மீம் போட போறாங்களா அப்படின்ற ஒரு வியூக்காக வந்து நான் காத்திருந்து தான் அந்த மேட்சவே பார்த்தேன். ஏன்னா மேட்சை பார்த்தா தான் அவங்க என்ன மாதிரி ஒரு விஜனரியில் அதை பார்க்குறாங்க, அதை ரிலேட்டபிள் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்காக நான் அந்த மேட்சை வந்து பார்த்தேன். ஆனா அது கொஞ்சம் கூட வந்து மாறவே இல்லை. அந்த ஜென்ரேஷனுக்கு அப்படியே அந்த விஷயம் வந்து எல்லாமே கடந்துருச்சு. ஏன்னா ஒரு விளையாட்டுக்குள்ள எப்படி வந்துட்டு ஒரு தேசப்பற்று, ஒரு எமோஷனலு, அதுக்கப்புறம் அரசியல், ஒரு மதம், இப்படி சார்ந்த எல்லா इतिहास में, क्योंकि 15 साल के बाद हम लोग वहां पहुंचे थे. इंडिया पाकिस्तान का मैच விஷயங்களுமே வந்துட்டு அப்படி கடத்திட முடியும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயமா தான் நான் வந்து பாக்குறேன். ஏன்னா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸா தான் பார்க்கணும். இப்போ இந்தியா தோற்றது அப்படின்ற ஹெட்லைன்ல இந்திய அணி தோத்தது அப்படின்னு தான் நம்ம வந்து போடணும். இந்தியா தோற்றதுன்னா நாடே தோத்து போனது மாதிரி ஆயிரும். இந்திய அணி தோத்தது அப்படின்னா அந்த கிரிக்கெட் டீமோட சேர்ந்துரும். ஏன்னா இங்க இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ்ல வந்து இன்னும் பல்வேறு தரப்பட்ட ஸ்போர்ட்ஸ் இருக்கு, அதுல ஜெயிக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, பொருளாதாரத்துல இருக்கு, நாட்டினுடைய வளர்ச்சி இருக்கு, இப்படி பலதர வேலை வாய்ப்புல வந்து இளைஞர்களுக்கு இப்படி பலதரப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் எல்லாமே சேர்ந்துதான் இந்தியாவுடைய வெற்றி. ஒட்டுமொத்த நாடை கொண்டு போய் ஒரு சின்ன ஒரு கிரிக்கெட்டுக்குள்ள போய் அடக்குறாங்க அப்படின்றதா என்னுடைய ஒரு வியூ பாயிண்டா இருந்துச்சு. இப்போ நான் அந்த விஷயம் இப்படி எல்லாரும் எப்படிதான் பாக்குறாங்களா, கொஞ்சம் ஏதாவது பார்வை மாறி இருக்கா அப்படின்ற கண்ணோட்டத்துக்காக நான் வெயிட் பண்ணி தான் அந்த மேட்சவே பார்த்தேன். ஆனா அந்த கண்ணோட்டம் வந்து மாறவே இல்லை. அதே அரசியல், அதே மதம், அதே எமோஷனல், அதே மாதிரியான ஒரு வியூக்குள்ள தான் வந்து எல்லாருமே வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. எனக்கு இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்ததுல எனக்கு ஒரு 2-3 விஷயங்கள் வந்து ஞாபகம் வந்துச்சு. அந்த விண்டேஜ் டைம்ல நம்ம கிரிக்கெட் பார்த்த மெமரிஸ், அப்ப இருக்கிற பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு எப்படி வந்து எவாலுவேஷன் பண்ணாங்க, நம்ம எப்படி அவங்களாம் வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற மெமரிஸ்லாம் எனக்குள்ள வந்துகிட்டே இருந்துச்சு. அதையும் தாண்டி நானும் அந்த ஒரு கூட்டத்தில் ஒரு ஆளா தாண்டி நம்மளும் உட்காந்து ஆட்டு மந்த கூட்டத்தில் தலையாடிட்டு இருந்திருக்கோம், நீ அதுல ஒரு ஆள் தாண்டா அப்படின்ற விஷயம் எனக்கு வந்து மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இன்னும் நிறைய எபிசோடு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து சீசன் 1 தான். நீங்க எல்லாருமே பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதுலயும் உங்களுக்கு தெரியும் கிரிக்கெட்டுடைய விஷன் என்ன அப்படின்னு. என்ன இந்தியா பாகிஸ்தானுடைய மோதல் வந்து எவ்வளவு தூரம் வந்து ஒரு அரசியல் களமா வந்து பார்க்கப்பட்டுச்சு அப்படின்ற வியூ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருமே தோணும் அப்படின்னு நினைக்கிறேன். நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து இது வந்து அவைலபிள் இருக்கு. நன்றி, வணக்கம்.